அஜித் சார் வந்து இப்ப விடாமுயற்சி படம் நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படம் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த படம் குட் பை டக்லி. சோ அந்த படமும் பொங்கல் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எந்த படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கு. இதை தாண்டி அஜித் சாரோட அடுத்த படம் AK-64. இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதாவது பொங்கல் ரிலீஸ்க்கு அப்புறம் எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 படங்களை பத்தியும் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா பேச போறோம். ஏன்னா வந்து குட் பை டக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து சூதுகவும் படத்தோட பார்ட் 2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த படத்தோட பிரஸ் மீட்ல வந்து அவர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு கிளியரான விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து கேட்டதை வச்சு அவர் சொன்ன பதில வச்சு ஒரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சோ அதை பத்தியும் டீட்டெயிலா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். விடாமுயற்சி இந்த படத்தை பத்தி ஒரு 2-3 விஷயங்கள் நீங்க வந்து பேச வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. படத்தை வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்துட்டு ஒரு 7 நாள் இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கு. அது வந்து டிசம்பர்ல போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அது எக்ஸாக்டா வந்து என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிசம்பர் 15 போறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா டிசம்பர் 15 போறாங்க அப்படின்னா அங்கிட்டு வந்துட்டு ஒரு 6ல இருந்து 10 நாள் போனாலும் டிசம்பர் 25 ஆயிரும். அங்கிட்டு வந்து ஒரு 15 நாள் தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். டப்பிங் மட்டும் அஜித் சார் பேசணும்னு நினைக்கிறேன். சோ அது வந்து பேசிட்டாரா இல்ல இனிமேல் பேசணுமா அப்படின்றது ஒரு கரெக்டான அப்டேட் இல்லாம இருக்கு. பட் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஒர்க்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு பக்கம் இருக்கு. சோ வந்து டிசம்பர் 15 போறாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி போறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா கண்டிப்பா டிசம்பர் மாசம் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளேயாவது எல்லா ஒர்க்கும் அதாவது ஷூட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சோ அதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படின்னு நம்பவும் கண்டிப்பா வந்து பொங்கலுக்கு அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சி படம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்துட்டு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? சோ அப்பவே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு 1997ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இருந்து நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். நிறைய ஊடகங்கள்ல நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து நிறைய ஒரு பத்திரிகைகள்லயுமே சரி எல்லாத்துலயுமே பெரிய பெரிய பத்திரிகை நிறுவனங்கள் ஊடகங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? சோ எல்லாத்துலயுமே இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. படம் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்தே அது வந்து படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே வந்துட்டு கன்ஃபார்மா வந்து ஏன்னா வந்துட்டு நிறைய இந்த படத்துல இருக்கக்கூடிய கேஸ்டிங் எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பா பிரேக் டவுன் படத்தோட அபிஷியல் ரீமேக்கா தான் இருக்கும் அப்படின்ற டாக் வந்து போயிட்டு இருந்தது. நாட்கள் போக 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 வந்துட்டு அது கன்ஃபார்ம் ஆயிட்டே இருந்தது. இடையில வந்து போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. சோ எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு அந்த லொகேஷனா இருக்கட்டும் அஜர்பைஜான வந்து சூஸ் பண்ணாங்க இல்லையா? சோ அதை வச்சு எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பிரேக் டவுன் ரீமேக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? 2 வருஷ காலமா இந்த படம் பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாம் வந்துட்டு அந்த படம் தயாரிச்சிருப்பாங்க இல்லையா ஹாலிவுட்ல? சோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போகாத ஒரு விஷயம் இப்ப பொங்கல் 2025 அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி படத்தை ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் வந்து போய் இப்ப வந்து அந்த படம் வந்து அபிஷியல் ரீமேக்னு சொல்லி எங்கிட்ட வந்துட்டு அவங்க பெர்மிஷனே வாங்கல. பெர்மிஷன் வாங்காம வந்து இந்த படத்தை வந்து காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு ஒரு அமௌண்ட் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 100% உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை. இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒரு அட்டென்ஷனுக்காக வந்து விடாமுயற்சி படத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்த ஷூட் நடக்கும் போதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு ஹாலிவுட் படம் தயாரிச்சிருக்காங்க. 1997லயே அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த படம் பார்த்தா தெரியும். சோ அது வந்து அப்பவே அவ்வளவு விஷயங்கள் அந்த படத்துக்குள்ள இருக்கும். நிறைய செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுத்த நிறுவனத்துக்கு வந்து இப்ப வந்து இந்த காலத்துல 2024ல 2 வருஷம் ப்ரொடக்ஷன்ல அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு படத்தை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. எப்படினாலும் தகவல் போயிருக்கும். சோ கண்டிப்பா வந்து இந்த படம் பிரேக் டவுன் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான். அது வந்து நம்ம டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அங்க வந்துட்டு என்ஓசி வாங்காம இந்த ஒரு விஷயம் பண்ணிருக்க மாட்டாங்க. அது எல்லாமே நடந்திருக்கும். மிகப்பெரிய நிறுவனமும் கூட லைக்கா. சோ அவங்களுக்கு நிறைய படங்கள் பண்ணிருக்க அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்ல, மறந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நூசுத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இது வந்து ஒரு வதந்தி தான். என்னை பொறுத்த வரைக்கும்
இப்படி வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் 150 கோடி பணம் கேட்டதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதையும் நம்பி நிறைய பேர் இந்த எக்ஸ் வலைதளத்துல வந்து போட்டுட்டு விக்ரம் சார் படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள், அது வந்து நம்ம பேச முடியாது. இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லை. 150 கோடி கேட்கவும் வாய்ப்பு இல்லை, நடக்கவே வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது 150 கோடி எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது இல்லையா? சோ இது வந்து முழுக்க முழுக்க வதந்தியா இருக்கிற வாய்ப்புகள் தான் அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா. இன்னும் டைம் இருக்கு. போக போக வந்துட்டு இதோட உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்னும் ஆணித்தரமா நம்மளால பேச முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி தான். குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அப்டேட் இல்லைனாலும் ஒரு டாக் ஒன்று நம்மளே பேசியிருந்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வருமா, குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு வருமான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா? ஏன்னா வந்து முன்னாடியே வந்து இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் டேட் எல்லாம் சொல்லி தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் ரிலீஸ்னு பிளான் பண்ணாங்க. திடீர்னு வந்துட்டு லைக்கா வந்து உள்ள வந்து பொங்கல்னு சொல்றாங்க, அதனால வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இல்ல நாங்களும் வருவோன்ற மாதிரி போயிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு ஆதித்ய வந்து கேட்கும்போது அவர் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னா கண்டிப்பா பொங்கல்னு சொல்லியிருப்பாரு. அங்க வந்துட்டு ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டு தான் போனாரே தவிர அவர் மே 1ன்னு சொல்லல, பொங்கல்னு சொல்லல. அவங்க கேட்டது பொங்கலா மே 1ன்னு கேட்டாங்க. இப்போதைக்கும் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்றத உண்மை. இப்ப வரைக்கும் சம்மரா மே 1 அப்படின்றது முடிவு எடுக்கல. ஆனா கண்டிப்பா பொங்கலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை தான் சொல்லணும். இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல, தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா ஷூட் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் தான் வரப்போகுது, குட் பேட் அக்லி இல்லை அப்படின்றத இந்த ஒரு காணொலி மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், AK64. இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த படத்தை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம இந்த படம் குட் பேட் அக்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு அப்புறம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப என்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா, பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை குட் பேட் அக்லி வந்ததுக்கு அப்புறமா கூட இருக்கலாம். அது வந்து என்னன்னு தெரியல. ஆனா வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு AK64 படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து இந்த இடத்துல இந்த படத்தோட இயக்குனர் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம வந்துட்டு AK64 வந்து AK64, 65 ரெண்டுமே பிரசாந்த் நீல் தான் இயக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா கூட ஒரு படம் இருக்கு. அது வந்து குறுகிய காலத்துல எடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். விஸ்வாசம், வீரம், வேதாளம் மாதிரி ஒரு படமா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்ப வந்து இருந்தாலும் சிவா சாரை வந்து அஜித் சார் வந்து விட்டு கொடுக்க போறது இல்ல. கண்டிப்பா ஒரு படம் கொடுப்பாரு. ஆனா இப்ப வந்து ரேஸுக்கு போகணும் இல்லையா? ஜூன் வரைக்கும் இருக்கு அவருக்கு வந்து ரேஸ். ஸோ வந்து முடிச்சுட்டு ஜூன் வரைக்கும் அவர் வந்துட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாரு அப்படின்றது கன்ஃபார்மா தெரியும். ஆனா ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சிவா சார் படமா பிரசாந்த் நீல் படமான்றதை வெயிட் பண்ணி தான் பாக்குறோம். ஏன்னா அந்த பக்கம் இப்போதைக்கு சலாட்டு போறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இவரோட படம் NTRோட படம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா காலங்கள் ஆகும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இடையில வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ மேக்சிமம் சிவா தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை NTR படம் தள்ளி போற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அஜித் சார் படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அது KGF 3ல வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல தனியா ஒரு உலகத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி KGF-க்கு ஒரு உலகம் கொடுத்தாரோ, சலாருக்கு ஒரு உலகம் கொடுத்தாரோ, அதே மாதிரி அஜித் சார் படத்துக்கு பக்காவான ஒரு உலகத்தை கொண்டு போய் நமக்கு வந்து காமிக்க போறாரு அப்படின்றது மட்டும் உண்மை. கண்டிப்பா வந்து ஸ்டாண்டர்ட் படம் ஒண்ணு பண்றாரு. அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. KGF 3ல அஜித் சார் இருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா KGF 2 பொறுத்த வரைக்கும் யஷ் வந்து இறந்துருவாரு. ஆனா இடையில அந்த 2 வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுதான் KGF 3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும் அஜித் சார் என்ன மாதிரியான ரோலுக்கு உள்ள போக போறாரு, அது போனா சரியா வருமானதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா அஜித் சாரை வச்சு பிரசாந்த் நீல் வந்து தனியா ஒரு படம் பண்றாரு. அதை ஹொம்பாலே பிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்க போறாங்க. இது நடக்கதான் போகுது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு படத்தோட அதாவது ஏதோ ஒரு படம் அப்படின்னா AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வேகமாக விட போறாங்க. அது ஒருவேளை சிவாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபேர் ஆயிடுச்சு. கங்குவா படம் அவர் ரொம்ப இதுல இருப்பாரு, அவருக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கறதுக்காக முன்னாடி எனக்கு குட் பேட் அக்லி இந்த மாதிரி கொடுத்தாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்ல ஒருவேளை NTR படம் தள்ளி போயிருக்கலாம். இப்பவே வந்துட்டு நீல் படத்தை வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம்னு நினைச்சிருக்கலாம். சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா சிவாவோட காம்போ நிறைய பேர் வேணான்னு சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அடுத்த ஒரு 5 மாசத்துல 6 மாசத்துல ஒரு ரூரல் படம் பண்ணிட்டு அந்த படத்தை அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள தீபாவளி டைத்திலையோ இல்ல வேற டைத்திலையோ அந்த எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரசாந்த் நீல் படத்துக்கு போனாலும் இன்னுமே செமையா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் கூடயும் பண்ணாலும் சந்தோஷம் தான். இன்னொன்னு
நீல் கூட பண்ணா கண்டிப்பா அந்த 1000 கோடி வசூல் அப்படின்றத அஜித் சார் கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா ஒரு பிரபாஸ் கூட பண்ணும்போது ஒரு யஷ் கூட பண்ணும்போது அது எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பிரபாஸ் கூட விட்டுருங்க, பாகுபலி படம் பண்ணிட்டாரு. யஷ் கூட பண்ணும்போது ஒரு கரெக்டான கதைக்களம், கரெக்டான ஹீரோ ஆப்டா இருக்கும்போது அது எவ்வளவு ரீச் கிடைச்சு அப்படின்னு தெரியும். இங்க அஜித் சார் அப்படிங்கும்போது அதோட டபுள் மடங்கா இருக்கும். ஸோ வந்து அது பண்ணும்போது கண்டிப்பா அந்த 1000 கோடி அப்படின்றத பண்ணலாம். யாரு தமிழ் சினிமால 1000 கோடி ஃபர்ஸ்ட் பண்ண போறான்னு தெரியல. அது இனிமேல் விஜய் சார் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அடுத்த ஒரு படம் தான், அந்த படம் 1000 கோடி பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்தடுத்து படம் வரும்போது தான் தெரியும். அடுத்து ஒரே வாய்ப்பு ரஜினி சார் தான். அதுக்கு அடுத்து வந்து அஜித் சார் தான். சோ நீங்க யார் கூட படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.